என்னுடைய தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி. உங்களோட சேவை மக்களாட்சி நல்லபடியா தொடரும் எல்லாரும் வேண்டிக்கிறோம். நன்றி. விஜய்க்கு போற மாதிரி போட்டுருக்கு. இது நான் அவரு இளையராஜா காம்பினேஷன். எல்லாருக்கும் வணக்கம். யாரையும் மனசுல வச்செல்லாம் இல்லை, இன்புட்ஸ் கேட்டு அதுபடி தான் எழுதினேன். முதல்ல இங்கே உட்காந்துருக்க எல்லா லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஒரே நாள்லலாம் இது ஓகே பண்ணலை. அவங்க டிரெக்டர், ப்ரொடியூசர் எல்லாரும் லிரிக் ஓகே பண்ண பின்னாடி தான் இது கன்ஃபார்ம் ஆச்சு. ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஏதோ கலாச்சார மாதிரி இருக்கு. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். முன்னெல்லாம் இப்போ கூட அதிகம் பேச வராது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் பழகிட்டேன். சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய பேசி தான் ஆகணும். அதனால் சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய நல்லாவே பேச பழகிட்டேன். இல்லைன்னா காலி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை அப்படி இருக்குது. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சார் எல்லாருக்கும் இங்கே இருக்க எல்லாரும் கூட நான் ஒர்க் பண்ணிட்டேன். அதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. எல் சார் கூட, சரண் சார் கூடலாம் சமைத்த சாங் இது டடாங் டங் 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 அந்த பாட்டு சிரிச்சு சாங். அந்த மாதிரி எல் சார் கூட நிறைய, அதே மாதிரி நம்ம பேரர் சார் கூட செம்ம இட்டு பாட்டு. அது இப்போ திருப்பியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல அந்த பாட்டு. இந்த கொடம்பாக்கம் ஏரியா ஒட்டு கேட்டு அந்த பாட்டு நிறைய எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மித்ரன் சார். இதில் லிரிக் ரொம்ப அழகாக இருந்தால் அவங்க மிஸ்ஸஸ் தான் அது, மித்ரன் சாரோட மிஸ்ஸஸ். பாலாஜி சொல்லலாம், பாலாஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பாலாஜி எனக்கு தெரியாத அடுத்து நீங்கள் நடிக்க படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. நம்ம எடிட்டர் படம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டாப்புல. பட் இன்னும் என்கிட்டலாம் இன்னும் சொல்லலை இந்த நியூஸ் எல்லாம். பட் எடிட்டர் சார் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. என்னை எப்படியாவது ஒரு விட்டு ஆடணும்னு பாலாஜி தான் ரெக்வஸ்ட் பண்ணாரு. மற்றபடி ஹீரோயின் ஆடும்போது நம்ம குறுக்க போய் அவங்க டூயட் சாங்ல நம்ம குறுக்க போய் ஆடக்கூடாது எப்பவும். அந்த தப்பை நான் எப்பவும் செய்ய மாட்டேன். ஏன்னா நாளைக்கு வெளியில் ஏன்டா அவங்க 2 பேர் ஹீரோயினும் டூயட் ஆடுறாங்க, நீ என்னடா மாஸ்டர் நடுவில் போந்து டான்ஸ் ஆடுறேன்னு நிறைய பேர் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி சில மாஸ்டர் சில பேர் திட்டியும் இருக்காங்க, சில டைரக்டர்ஸ். அதனால அந்த உள்ள பூந்து ஆட மாட்டேன் நான். அதனால பாலாஜி கேட்டனால பண்ணோம். பாலாஜி தேங்க்யூ. உங்களோட ஆடினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ. கேமராமேன் சார் அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, நல்லா பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அதற்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஸ்டேஜ் ஒரு ஃபிலிம் சாங்கை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜ் மாதிரி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் கம் ஆக்டர், டான்ஸர் பாலாஜி சார் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லா லெஜெண்டரி டைரக்டர்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், வீடியோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை தோழமை எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் என்னோட முன்னோடி திரைப்பட கல்வி மாணவரும், எப்பவுமே ஒரு மாணவர் தான். ஸோ ஆர் விஜயகுமார் சார் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் செல்வமணி சார் வெளியில் இருக்காங்க. ஸோ என்னோட முன்னோடியான அவருக்கும் திரைப்பட சங்க இயக்குநர் சங்க தலைவர் ஆர்கே சார் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் பேரர் சார், எழில் சார், சரண் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கட்டுனேன். அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் படம் பண்ணுறதான் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ மறுபடியும் ஒரு ஆல்பம் பண்ணுவோம் சார். ஆக்சுவலி இது எங்களுக்கு 2வது ஆல்பம். நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு ஆல்பம் பண்ணிப்போம், இப்போ 2வது ஆல்பம். சரி சார், ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஆல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆல்பத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நாங்கள் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ மாஸ்டர், அதாவது எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு எப்படி சொல்லணும்னா கம்ஃபர்டபுளான சூழ்நிலை வேலை பார்க்குற ஒரு மாஸ்டர் அவர். ஸோ எந்த ப்ரெஷரும் கொடுக்காம, இயக்குனருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம, தன்னைத்தானே அதை எடுத்துக்கிட்டு சொன்ன டயத்தில் எங்களை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா காஞ்சனா படத்தில் ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட போனது. ஸோ நாங்கள் கேட்ட மாதிரியே ஒரு நல்ல சாங் எனக்கு கொடுத்துருக்குறாரு. அப்புறம் லிரிக்கிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்டர்ஸ் தான், ஜெயந்தி சுமித்ரா. அவங்க எழுதின விதங்கள் எல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் நிறைய விஷயத்த கேள்விப்பட்டு எப்படி எழுதினோம். ஆக்சுவலி அது இப்போ எழுதின வரிகள் இல்லை, நாங்கள் 2025 டிசம்பர் மாதத்தை நாங்கள் ஷூட் பண்ண சாங்கு. ஸோ அது அப்போ எழுதினோம். அது இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுது. அது யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கேமராமேன் இளையராஜா, நானும் ஒரு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ்மேட்டு. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். அப்புறம் எடிட்டர் கோபி,
அவர் வேலையை எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. சொன்ன டயத்தில் எனக்கு அவுட்டை கொடுத்தாப்புல. ப்ரொடக்ஷன் டிசைனர் சம்பத் திலக். அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் அவர் ஆல்பம் சாங் பண்ணுறது. அவர் கடைசியாக பண்ண படம் பார்த்தீங்கன்னா டீசல். இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகல. அவர் எனக்காக அந்த ஆல்பத்தை பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த இதை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணதுக்காக என்னோட ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் பாலா சார் சரி சார் பண்ணலாம், வீட்டில் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் மிஸ்ஸஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். அதுக்கப்புறம் இந்த சாங்கை எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களையும் ஒரு யூனிட்டை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் என்னோட முதல் சாங் இதே டீம்ல நாங்கள் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் திருப்பி நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெசி சார்லி கொஞ்சம் மேலே வரீங்களா? இப்போ அவர் பேர் வந்து வாரன் மாற்றி வச்சிருக்காப்ல. வாங்க சார்லி ஒரு வருஷம் இன்டர்வியூ வாங்க. அவர் சார் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து இமான் சாரோட கீபோர்டிஸ்ட் சார். அதுக்கப்புறம் என்னோட முதல் ஆல்பத்தோட சாங் ஆக்சுவலா இப்போ நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்க முடியாமல் மிஸ் ஆனிச்சு. ஸோ அவருக்கு என்னோட எடிட்டர் கோட்டீஸ்வரன், கோட்டி இருக்கிறானா பா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமா இதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் சொன்னா சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கேன். என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல எனக்கு இந்த ஃபங்க்ஷனை ஒரு நம்ம திரைப்பட ஆடியோ லான்ச்சிக்கு பண்ற மாதிரி எனக்கு வந்து இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொடுத்த பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும் நாசர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அவங்க ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக அதுவும் நினச்சிட்டு வந்தேன். அந்த வெங்கடேஸ்வரா அப்படின்னு பார்க்கும் பொழுது காதல் மன்னன் படத்தினுடைய அமர்கலம் படத்தினுடைய என்னுடைய முதல் படத்தின் ப்ரொடியூசர்ஸ் வெங்கடேஸ்வராலயம் அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த வெற்றி வந்து இந்த நிறுவனத்துக்கும் தொடரும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் லெஜெண்டரி டைரக்டர்ஸ்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்தளவில் லெஜெண்டரி பத்திரிகையாளர்கள்னு என் முன்னாடி எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க கடந்த 30-40 வருஷமாக சைலண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யாருன்னா என் முன்னாடி உட்காந்துருக்கிற இவங்க அத்தனை பேரும் தான். இவங்க இல்லைன்னா நாங்கள்லாம் இந்த மேடையில் இல்லை அப்படிங்கிறது இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த பாட்டை பார்த்தோன்னே நான் ஒரு மிஸ்டர் பாலாஜி கிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, மீதி படம் எங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் படத்துல ஒரு 5 நிமிஷம் தான் நீங்க காமிச்சிருக்கிறீங்க. மீதி அந்த ஃபுட்டேஜ் எங்க? அதை எப்போ எடுக்க போறீங்க? ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்போட எனக்கு பார்க்கும்போது தெரியுது. அவங்கள வச்சே நீங்கள் வந்து இந்த பாட்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு படமாக இதை வந்து விரிவுபடுத்தி ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். சரிகமா லேபிள் வந்து ரொம்ப லேசுப்பட்டவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அவங்க பிளாட்ஃபார்மில் கொண்டு போகிறதுக்குன்னு அவங்கக்கிட்ட நிறைய ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. அத்தனை செக்லிஸ்ட்லேயும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சரிகமாங்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு சாங் வந்து வர முடியும். ஸோ அந்த வகையில் இங்கேயே நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 2 நாள் மாதிரியே தெரியல, 7 நாள் செலவு பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. அப்படின்னா எவ்வளவு அவங்க பம்பரமாக சுற்றி சுழன்று இந்த பாட்டு எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அந்த ஹோல் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த டீம் வந்து மேன்மேலும் உயரணும், இந்த பேனர் வந்து மேன்மேலும் பல திரைப்படங்களை தயாரிக்கணும். மிஸ்டர் பாலாஜி வந்து நமக்கெல்லாம் பரிச்சயமான முகமாக கூடிய சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த விழா வாயிலாக சொல்லிக்கிறேன். அண்டு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் வாயிலாக நம்ம திரையுலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாராட்டா இல்லை வஞ்ச பூல்செனியா இல்லை வச்சு செய்கிறதா என்ன வேணா அர்த்தம்.
நான் கூட எல்வி சார் தான் பில்டப் நினச்சேன். இந்த மாதிரி லவ் டைலாக் அவர் தான் எழுதுவார். அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட் இன்ஃப்ளூன்சர் கேமராமேன் கஷ்டமாக இருக்காங்க. இளையராஜா நல்லா பளிச்சுட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, நாங்கள் விஷுவலாக கண்ணு குளிர்ச்சியாக பார்த்தோம். உதயகுமார் மட்டும் வேற ஒன்று கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துட்டு காணுங்கிறாரு. ஜெயந்தி மேடம், ஆமாம், இங்கிலீஷ் நல்லா இருந்தது. நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அடுத்து ஃபுல்லாக தமிழ் எழுதுங்க. மிஸ் டைரக்டர் ஹஸ்வமித்ரா சார், 2 சாங் சூப்பர் சார். இல்லை, இயக்குனர் ராஜா பத்மநாபன், அவர் இன்ஸ்டியூட் ஆள், அதனால் ஒரு ஆறு உதயகுமார் சார் ஆளுன்னு ஒதுக்கிட்டோம். அப்படியே சொல்லுங்க சார், வராது கொஞ்சம் குறை தான். அதுதான் கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும். இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுவார் அவர். சரண் சார் உதயகுமார் சார் அதிகம் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். ஆமாம், நிறைய டீட்டில் பெஸ்ட்டு இல்லையா? அது தீ வருவீங்களா? சாங்கு அப்புறம் ஒரு சாங்கில் பண்ண நடித்த ஆடிய பாலாஜி, ஒரு சினிமா ஹீரோக்கான முழு தகுதி இருக்குதா? ஆமாம், கலரு, அழகு, நடனம், சீக்கிரம் சினிமாவில் ஹீரோ ஆயிருங்க, ரெடியாட்டி நினைக்கிறேன். அதுக்கான இது வந்து சாங் ஆல்பம் இல்லை, அன்றைக்கு படம் பண்ணுறதுக்கான ட்ரெய்லர் இது. ஆமாம், ட்ரெய்லரு ஹிட்டு தான், அப்போ படமும் ஹிட்டு தான். அப்புறம் இந்த ஆல்பத்தோட நடன இயக்குனர் ஆமாம் தினேஷ் சார் நம்ம சொல்லி ஆகணும். எல்லா ஹீரோக்களுக்கும், ஒவ்வொரு ஹீரோக்களும் ஒவ்வொரு ஹீரோனி பிடிக்கும். ஆனால் எல்லா ஹீரோக்களுக்கும் பிடிக்க ஒரே டான்ஸ் மாஸ்டர் இவர் தான், தினேஷ் சார் தான். சிவகாசி படத்தில் விஜய் சார் வந்து திருப்பாச்சியில் கதை ஓகே ஆகிட்டா வேறு எந்த தலைடும் இல்லை. கேமராமேனாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் நம்ம சொல்கிறது தான். ஓகேனான்றார், எதுவுமே சொல்லலை. சிவகாசியில் மட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. மற்றவங்க கொஞ்சம் பழகிருந்தா தான் நம்மளுக்கு நம்பிக்கையாக படத்தில் போடுவோம். தினேஷ் மாஸ்டர் சாங் நல்லாயிருக்கும். சரி சார், அரை மனசு தான், நம்பிக்கை இல்லை எனக்கு. அரை மனசு தான். படம் பார்க்க ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த அது பாட்டுக்கு விஜய் சாரோட கூட ஆடுறது யார்? சிம்ரன் ட்ரை பண்ணோம், அவங்க அப்போ தான் மேரேஜ்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதிகா ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. விஜய், நயன்தாரா. இந்த சாங் எங்கே எடுக்கணும்னா பப்ளிக் எடுக்கும், அசத்துப்பட்டில் பப்ளிக். இப்போ என்னன்னா பப்ளிக்கில் போயிட்டு அங்கே போய் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ரிகர்சல் பார்த்து அப்புறம் டேக் போனால் லேட் ஆயிரும். பப்ளிக் இல்லாமல் பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை, அவர் வந்து ஒரு ஆர்டரை பார்த்தாருன்னா ஓகே டேக் போகலாம் அப்படின்ட்டு வருவார். நயன்தாரா அப்போ தான் வளர்ந்து வர நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு என்ன சரி மாஸ்டரும் நம்மளுக்கு பழக்கலாம். மாஸ்டர் நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை, இன்னொன்று பப்ளிக்கில் எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் போய்க்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு ரிகர்சல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா மேடத்தில் போய் அவங்க இதுக்கு ஒத்துட்டே விஷயம். ஒரு சாங்குக்கு நிறைய ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி சிச்சுவேஷனை சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போட்டு ரிகர்சல் வந்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க.
ரிஹர்சல் ஆன்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, ரிஹர்சல் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் இந்த கோடம்பாக்க ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணி அந்த சாங் அப்புறம் போனது. அப்புறம் விஜய் சார் இன்னும் ரிஹர்சல் என்ன கூப்பிட்டுட்டார் அவர் என்ன மூமெண்ட்டும் விட அவர் பார்த்துக்கணும். அப்புறம் அவர் வர வச்சு டோட்டலாக இவர் டான்ஸ் அசிஸ்டண்ட்லாம் ஆடி ஒரு பார்த்துட்டு ஓகே போயிட்டார். அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்க ஏரியா ஓட்டுக்கிட்டு வரியா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா, அன்னைக்கு விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்னைக்கு ரீல்ஸில் பார்த்தா லட்சக்கணக்காக அந்த மூமெண்ட், நீங்கள் போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராமல் ஆடுறாங்க. மாஸ்டர் வாழ்த்துக்கள். உங்கள் மூமெண்ட் நாடே ஆடிக்கிருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி அடுத்தது திருவண்ணாமலை அர்ஜுன் சார் ஹீரோ போட்டு அவர் பாட்டு போட்டு காட்டுறோம் ஓப்பனிங் சாங்கு. அவர் கேட்டுட்டு சாங் கேட்டார், எனக்கு விஜய்க்கு போகிற மாதிரி போட்டுருக்கு, இதை எப்படி நான் ஆடுறதுன்ட்டார். பயந்துட்டார், அது ஸ்பீடாக எப்படி முடியாதுன்ட்டார். அவர் ஒரே வார்த்தை சொன்ன ஓகேன்ட்டார். அந்த ஒரே வார்த்தை என்னன்னா, இதுக்கு மாஸ்டர் தினேஷ்னே. அவர் ஓகேட்டார். ஏன்னா ஒரு ஹீரோவையும் அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டான்ஸ் திறமைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுறவர் நம்ம தினேஷ் மாஸ்டர். கர்ச்சிப்பு கையில் மட்டும் இல்லை மேடம், ஆர்டிஸ்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் அவர். வாழ்த்துக்கள். ரோகிணி சாப்பிடும்போது இலையை தூக்கி பார்க்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்து ஏதாச்சும் இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா நான் அங்கே இருப்பேன். கரெக்டா? நான் பெரிதும் நேசிக்கிற பத்திரிகை நண்பர்களே, அண்ணன்மார்களே, என்னோடு பயணிக்கும் ஒருத்தன் தலையாடிட்டே இருக்கான், கேட்குற மாதிரி என்னதான்டா நான் பேச ஆரம்பிச்சுக்கேன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே. நான் உன்னை பார்த்த உடனே வந்துட்டானான்னு நான் நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கும் இந்த விழாக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி மேடம். அசோக் அண்ணாமலை எங்கள் சங்கத்தோட பிசி மெம்பர், ரொம்ப ஆக்டிவான டைரக்டர். எப்போ பார்த்தாலும் எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டே இருப்பேன். திடீர்னு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு எனக்கு தெரியாமல் எப்படா படம் பண்ணேன்னு அப்புறம் தான் சொன்னார். அவருடைய நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் கூட இருந்து கிரியேட்டிவ் டைரக்டராக பண்ணேன்னாரு. நிறைய கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே ஒரு படத்தோட பாடலை பார்க்குற ஒரு முழு நிறைவு இந்த பாடலில் இருந்ததுன்றதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த பாடலை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் என்னென்னா, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிறான், மியூசிக் டைரக்டர் பேரில் இருக்கிறவன் கேமரா ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இளையராஜா கேமராமேன் ஆகிட்டார். ஒரு அசுவத் ஏற்கனவே எனக்கு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக வேலை செஞ்சவர் நம்ம கற்க கசடர படத்தில். ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்ல பாடல் எழுதுறீங்க. எடிட்டரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம ராமராஜன் சார் படம் ஆடியோ ரிலீஸில். வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கு எதோ என்னத்தை வாழ்த்து தேவைப்படுது, நீதான் எங்களை வாழ்த்தணும். எனக்கு தயாராகிட்டு ஏதோ டெய்லி ஏதோ டைம் கிடைக்கிறப்ப ஸ்டெப்ஸுக்கு சொல்லி கொடுங்க. அதில் இவரை கூட யூஸ் பண்ணலாம், பக்கத்தில் ஒருத்தருக்கு. ஸோ எல்லாமே விஜயை இயக்குனர்களாக இருக்கிறாங்க, பயமாக இருக்குது. ஆகவே இந்த ஆல்பத்து பேர் என்ன? ஆமாம், சைலண்ட் இன்ஃப்ளூயன்ஸர். கரெக்ட் தான், நீங்கள் சைலண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் பிரதர் தான் ப்ரொடியூசரா? அப்பாவா? நீங்களே ப்ரொடியூசர். வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி. டைரக்டர் நம்ம என்னுடைய தம்பி, அவர் திரைப்பட கல்லூரி இயக்குனர்.
அவர் வந்து அவரை வச்சு படம் பண்ணுங்க, எல்லாம் மிரட்டிடுவாங்க. அவரையும் இளையராஜா காம்பினேஷன் போட்டு மீண்டும் அஸ்வத்தை ஒரு இளையராஜா காம்பினேஷன், இந்த இளையராஜா சொல்லுங்க அப்புறம் இல்லை. ஆமாம், அவர் இசையமைப்பாளர் அஸ்வத்தை வச்சு நீங்கள் ஒரு படத்தை மிக கூடிய விரைவில் தயாரிக்க வேண்டும். அந்த தயாரிப்பில் நாங்களும் ஏதாச்சும் கொசுறு வேஷத்தில் நடிக்கிறோம். இப்போ 2 பேர் இருக்கிறோம், லாரல் ஹாடி மாதிரி. யார்? நான், பேரரசு. கொசுருக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதை எங்களுக்கு அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம். இல்லை, அவங்க படம் டைரக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நாங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ண வேண்டும். ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆல்பமாக இது வெளிவர வேண்டும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த விழாவை அழகாக வர்ணித்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஈசி மெம்பர் திரு அசோக் அண்ணாமலை கிரியேட்டிவ் டைரக்டர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் முன்னாடி இருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள்ன்ற விட அண்ணன்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்டிங்ல 1 மணி நேரம் காக்க வச்சிருந்தா சாரி. இந்த மேடையில் வந்திருக்கும் ஜாம்பவான்கள் சொல்லி ஆகணும் சார், கண்டிப்பா சார். எனக்கு நீங்க எல்லாம் ஜாம்பவான் டைரக்டர் தான் சார். சார் உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எமில் சார், தினேஷ் மாஸ்டர், ராஜா சார், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் சார், சம்பத் சார், இளைய சார், எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அண்ட் டைரக்டர்ஸ் முக்கியமாக உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், நீங்கள் அழைப்பதை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். பர்சனலாக யார்ட்டையும் நான் பேசினதில்லை, இப்போ நான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். பல்ராம் ஜே பாலாஜி, இதுக்கு பின்னாடி ஓகே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணாம பண்ணுவேன். அது முடிச்சு காலேஜில் பிடெக் சத்யபாமா, நான் சத்யபாமா ஸ்டூடெண்ட். அப்புறம் எம்பிஏ மணிப்பால் யூனிவர்சிட்டி. இது வந்து அப்போல்லாம் வந்து ஓகே, நமக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஓகே, பெருசாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கான லிங்க்கும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக யாரும் இதில் சினிஃபீல்டில் இல்லை. என் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேஸ்வரா ஃபேமிலி அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் தெரியும். வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி ஃபேமிலின்னா அதோட ஃபவுண்டர் என் தந்தை திரு எம்பி ஜானகிராமன் என்கிற குமார். அவரை வணங்கி எனக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிற, எனக்கு தைரியத்தை கொடுக்கிற இப்போ வரைக்கும் எப்பயுமே என் தாயார் லதா ஜானகிராமன் என்னோட கூடவே இருக்கும். என்னோட கூடவே டிராவலை எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என் துணைவியார் திவ்யா, அவங்களுக்குலாம் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். யூடியூப்ல ஆல்ரெடி இது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக பத்திரிகை ஊடக அண்ணன்கள் எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். விஷ் மீ பெஸ்ட், விஷ் த டீம் பெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் என்னுடைய தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி. உங்களோட சேவை மக்களாட்சி நல்லபடியாக தொடரும் எல்லாரும் வேண்டிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.